என்னப்பா சேகர் புலம்பிக்கிட்டு இருக்க? எல்லாம் என் தலை எழுத்து. கணேசா, போய் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. காஃபி பொடி காலி ஆயிடுச்சு. இப்பதானே 2 கிலோ வாங்கி கொடுத்தேன். நேத்து ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதான் காலி ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு காஃபி போட்டே காலி ஆயிடுச்சா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணு இல்ல, விடுங்க. நான் ஐயர் ஹோட்டல்ல போய் காஃபி குடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நேத்து கொடுத்த லிஸ்ட்ல 12 கிலோ கடலெண்ணெய் எழுதி இருந்தது. 10 கிலோ வந்திருக்கு. மிச்சம் 2 எங்க? அங்கதான் இருக்கும் பாருங்க. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயும் இல்ல. கடைக்காரன் தெரியாம போட்டிருப்பான், நான் விசாரிக்கிறேன். கடைக்காரன் கரெக்டா 12 கிலோ அனுப்பியிருக்கானா விசாரிச்சுட்டேன். பின்ன எங்க போயிருக்கோம்? அத நீங்க தான் சொல்லணும். அப்படின்னா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தா கொண்டு வந்து கொடுத்துரு. யாருக்கும் தெரியாம விஷயத்தை நான் இப்படியே முடிச்சிடுறேன். யாருக்கிட்ட என்னையா பேசுற நீ? டேய், இங்க என்ன பாக்குற? வேலையை பாடுறா. மரியாதையா பேச சொல்லிட்டேன். மரியாதை என்னையா மரியாதை? நான் எடுத்துட்டு போனதை நீ பாத்தியா? கடைக்காரன் அனுப்பியிருக்கான், ஆனா இங்க வரல. அப்புறம் யார் பொறுப்பு? நீதானே பொறுப்பு. நான் எப்படி பொறுப்பாவேன்? கேட்ட பொருளை எல்லாம் நான் ஒழுங்கா கொண்டு வந்து இறக்கிட்டேன். ஒண்ணு உங்க ஆளுங்க யாராவது அடிச்சிருக்கணும், இல்ல நீங்களே உங்க வேட்டியில மறைச்சு எடுத்துட்டு போயிருக்கணும். இத பார், தப்பா பேசாத, புரியுதா? 23 வருஷமா நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட ஒரு கடுகு திருடினன் கூட என் மேல கம்ப்ளைண்ட் வந்ததில்ல, புரியுதா? எவனும் கேட்டிருக்க மாட்டான், கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க மாட்டான். சமையல் கட்டுல ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தி பாருங்க. எவன் எந்தெந்த நேரத்துல என்ன நடிக்கிறான்னு கிளியரா தெரிஞ்சிரும். அப்படின்னா நீ எடுத்துட்டு போலன்னு சொல்ல வரியா? இல்ல. சரி, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். தாராளமா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. என்ன பயமுறுத்துறீங்களா? 2 பாக்கெட் கடல் எண்ணெயை திருடுற அளவுக்கு எனக்கு ஒன்னும் கஷ்டகாலம் வந்துடல. 1000 வட்டிக்கு விடுறவனா 2 பாக்கெட் எண்ணெய்க்கு அலைய போறேன். மாமா, இந்தாங்க எண்ணெய் பாக்கெட். இந்த எண்ணெய் பாக்கெட்டு வண்டியிலே இருந்திருக்கு. அவரு கவனிக்கலன்னு நினைக்கிறேன். காலையில வண்டியை துடைக்கும் போது நான் தான் எடுத்து வச்சேன். இந்தாங்க. அம்மனை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போமா. புருஷனை விட்டுட்டு மத்த ஆம்பளை மேலதான் உனக்கு அக்கறை இல்ல. வீட்டுக்கு வாடி, உனக்கு இன்னைக்கு வச்சுக்கிறேன்.